ட்ரோன்ஸ் எனப்படும் இந்த விமானங்கள் ஆளில்லா தொலைக்கட்டுப்பாட்டு போர் விமானங்களாகும். கடந்த தசாப்த கால போர்களில் நவீன மாற்றங்களை ஏற்படுத்தியதில் இந்த விமானம் முக்கிய பங்காற்றியது. குறிப்பாக ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் ஆகிய நாடுகளில் அமெரிக்கா நடத்திய போர்களில் இவை அதிகம் ஈடுபடுத்தப்பட்டன. இஸ்ரேலும் தமது ராணுவ நடவடிக்கைகளில் இதனை பயன்படுத்தியது. 24 மணி நேரமும் கண்காணிப்பில் ஈடுபடுத்தப்படக்கூடிய ட்ரோன்ஸ் விமானம் யுத்தம் இடம்பெறும் பகுதிகளின் படங்களை உடனடியாக பெற்றுத்தரக்கூடியது. ஒரு வகை ட்ரோன்ஸ் விமானங்கள் படைப்பிரிவுகளுக்கு இடையில் செய்திகளை பரிமாறவும், எதிரிகளின் செய்திகளை ஊடறுத்து பெற்றுத்தரும் அல்லது குறுக்கிடும் கருவியாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. மற்றொரு வகை அமெரிக்க ராணுவத்தின் ரீப்பர் போன்ற ஹண்டர் கில்லர் ட்ரோன்ஸ் அல்லது வேட்டையாடி ட்ரோன்ஸ் விமானங்களாகும். இவ்விமானங்கள் 11 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் உயரமும் 20 மீட்டர் நீள இறக்கைகளும் கொண்டது. இது 4 ஏவுகணைகளை அல்லது 2 லேசர் குண்டுகளை சுமந்து செல்லக்கூடியது. இவை சுமார் 1850 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்கை குறிவைக்க வல்லது. அமெரிக்காவில் உள்ள 2 குழு உறுப்பினர்களால் இவ்விமானங்கள் இயக்கப்படுகின்றன. இவ்வாறான தொலைக்கட்டுப்பாட்டு போர்க்கருவிகள் பெரும்பாலும் விமர்சனத்துக்குள்ளாகின்றன. ஒருவர் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஒரு இலக்கை குறிவைக்க வழிவகுக்கும் இத்தகைய ஆபத்து மற்றும் அச்சுறுத்தல் குறித்து ஸ்டான்ஃபோர்ட், நியூயார்க் ஆகிய அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் தெளிவுபடுத்தியுள்ளன.